வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்று நமது வயல்வெளிக்கு வந்திருக்கிறோம். வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா பனை மரங்கள் சுற்றி நிற்கும் காட்சிகளை பார்க்கலாம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களில் இருந்து நாம் இன்று எடுத்து பயன்படுத்த இருக்கின்றோம். வீடியோவை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய களஞ்சியம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணிட்டு நமது வீடியோ பாருங்களேன் நண்பர்களே. தற்போது பார்க்கக்கூடிய காட்சியானது நமது வயல்வெளியில் நண்பர்களே. அந்த பனை மரங்களை பாருங்கள் நண்பர்களே. அதன் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா காய்ந்த மட்டைகளை காணலாம். காரணம், அந்த பச்சை மட்டையானது நாம் அறுவடை செய்யாமல் வெட்டாமல் விட்டதன் பயனாக தற்போது அடிப்பகுதியில் காணப்படுகின்ற அந்த மட்டையை காணலாம். தற்போது காற்றுடன் மழை பெய்த போது அந்த மட்டையானது கீழே பார்க்கலாம். அந்த மட்டையானது நமக்கு எந்த வகையில் பயன்படுகிறது என்பதை பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவில் நண்பர்களே. பார்க்கக்கூடிய காட்சி தரைப்பகுதியில் கொட்டி கிடக்கும் மட்டைகளை கஜா புயலுக்கு பிறகு நாம் இந்த பனைமட்டையானது தற்போதுதான் காண முடிகிறது நண்பர்களே. காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன. அதேபோல் கரண்ட் அடுப்பும் கேஸ் அடுப்பும் வந்த பிறகு இந்த பனைமட்டை விறகிற்கு பாத்தீங்கன்னா வயல்வெளி ஃபுல்லா அப்படியே கொட்டி கிடக்கின்றது. அந்த கீழே கிடக்கக்கூடிய மட்ட பகுதிகளை பார்க்கலாம் நண்பர்களே. அடிமட்டை அந்த கருக்கு மட்டையுடன் காணப்படுகிறது. யாருமே விறகடுப்பு பயன்படுத்துவதில்லை. கொட்டி கிடக்கும் மட்டைகளை எடுத்து அடுக்கி வச்சிருக்கோம். பார்க்கக்கூடிய காட்சி, மரத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பாருங்கள் நண்பர்களே. விறகுகளானது விறகாக பயன்படும் மட்டை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மட்டையே இருக்காது, அடிமட்டையே இருக்காது. அந்த கப்ப மட்டை என்று சொல்லக்கூடிய அந்த கப்ப மட்டை. அடுத்தது இந்த பாலையெல்லாம் பாத்தீங்கன்னா மரத்திலே இருக்காது, எல்லாம் பிச்சிருவாங்க. தற்போது பாருங்கள், கஜா புயலுக்கு பிறகு இந்த விரவானது தற்போதுதான் காண முடிகிறது. பார்க்கக்கூடிய காட்சிகள் பனங்காட்டிலிருந்து வயல்வெளியில் காணப்படும் பனங்காடானது பாருங்கள் நண்பர்களே. சுத்தம் செய்யாமல் அப்படியே முள் புதர்களோடும் கொடிகளுடன் காட்சியளிக்கிற காட்சியை பாருங்கள் நண்பர்களே. பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது. காரணம், கேஸ் அடுப்பும் கரண்ட் அடுப்பும் வந்ததே தான் காரணம் நண்பர்களே. இப்போது மழை பெய்தமையால் அதன் சரிந்து அந்த ஈரம் பட்டு பாத்தீங்கன்னா அந்த அடிமட்டையானது சரிந்து காணப்படுகிறது. அது கொண்டல் பகுதியிலிருந்து அந்த ஈரம் மிகுதியால் பாத்தீங்கன்னா காய்ந்து மட்டையெல்லாம் அப்படியே சரிந்து இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். பார்க்கக்கூடிய காட்சி பாருங்கள் நண்பர்களை, ஒரு அருமையான காட்சி. தற்போது பனங்காய் சீசன் என்பதால் பனங்காய் காய்த்திருக்கும் காட்சி பதிவுகளையும் பாருங்கள் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, விறகுகள் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த மட்டையானது நமக்கு எந்த வகையில் பயன்படுகிறது என்பதை தற்போது பார்க்க இருக்கின்றோம். முறை வீடியோ பற்றினும் பாருங்கள் நண்பர்களே. பார்க்க நண்பர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நமது விவசாய களஞ்சியத்தோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. தற்போது அந்த பனைமட்டையானது பார்க்கலாம் நண்பர்களே.
பார்க்கக்கூடிய காட்சி, அடிப்பகுதியில் நம் தரையில் கீழே விழுந்த பனமட்டையானது தற்போது நாம் கையில் வைத்துக் உள்ளோம். இந்த மட்டையானது எல்லா பகுதியுமே நமக்கு அடுப்பிற்கு வெறுகாக பயன்படுகிறது. நமது வீட்டிலும் கேஸ் அடுப்பு இருந்தாலும் நாம் இந்த கருக்கையை பயன்படுத்துகிறோம். இந்த அடிமட்டையானது கப்ப மட்டை என்று சொல்வார்கள். இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கருக்கு பகுதி நமக்கு எரிபொருளாக பயன்படுகிறது. அடுத்தது இந்த ஓலையானது பத்த வைப்பதற்கு பயன்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம உயிர் வேலி வைக்கும் போது இது அடியில் வைத்து நம்ம வேலி வைப்பதற்கு இந்த மட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறாக பயன்படும் மட்டையானது நமது பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. விறகு அடுப்பில் சமைத்து சாப்பிட்டோமானால் உடல் நலத்திற்கு நல்லது, ஆரோக்கியமானது. விறகு அடுப்பின் மூலம் சமைக்கும் போது பனைமரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. தற்போது நாமும் இந்த விறகடுப்பை பயன்படுத்தி சமைத்து வருகிறோம். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். உடல் நலத்திற்கு பாதுகாப்பானது. நன்றி விவசாய சொந்தங்களே. இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே.